இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் கொடுக்குற ஒரு உண்மையான சோர்ஸை அநியாயமாக காரோட தண்ணிக்குள்ளே கொண்டு இருப்பாங்க. அதை வந்து பரிதாபமாக நம்ம எடிட்டர்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அப்செட்டாக இருக்க ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை ஒரு பணக்கார ஜோடி கேன்சருக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக அந்த பணக்காரனோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்குது. இப்போ ஒரு யாட்ஸில், அதாவது ஒரு சொகுசு கப்பலில் நிறைய பணக்காரங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரிப் போக போகிறாங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறா. உடனே அந்த எடிட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பார்த்து இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த கப்பலுக்கு போகிறாங்க. அங்கே விதவிதமான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ அந்த கப்பலுக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்திருப்பான். 2 பேர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ அங்கே இருக்கிற கப்பல் ஆட்கள் நம்ம ஹீரோயினுக்கான ரூமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ரூம் வந்து கேபின் நம்பர் 8. இப்போ கட் பண்ண அந்த பணக்கார ஜோடியை காட்டுறாங்க. அந்த பணக்காரனோட ஒய்ஃப் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இப்போ அவங்களுக்கு கூடவே இருக்கிற ஒரு பர்சனல் டாக்டரையும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பணக்கார ஒய்ஃபுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி லேடி இருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா அந்த பணக்கார ஒய்ஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு அவங்க செக்யூரிட்டி மூலமாக அங்கே இருக்கிற லைப்ரரிக்கு அவளை கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போனால் அவங்க நம்ம ஹீரோயினோட ஆர்டிக்கல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க போல. அதை பற்றிலாம் பயங்கரமாக சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை கவர் பண்ணணும்னு அவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிடிவாதமாக கேட்டிருப்பாங்க போல. அப்புறம் 2 நாள் கழிச்சு கப்பல் கரைக்கு வரும்போது நான் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போறேன்னு அங்கே இருக்கிற டிராவை திறந்து அந்த ஸ்பீச் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேப்பர் எடுத்து இவகிட்ட கொடுத்து இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதை படித்து பார்த்தா ஷாக்கு. ஏன்னா மொத்த சொத்தையும் அவங்க கிரியேட் பண்ண போகிற அந்த கேன்சர் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறாங்க. முக்கியமாக அதுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட சம்மந்தம் இல்லைன்னு அதில் போட்டிருக்கு. இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாகும்போதாவது யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட் தூங்கும்போது போன கேஸில் இவங்களோட சோர்ஸ் ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ளே தள்ளி கொண்டாங்கல்ல, அது நம்ம ஹீரோயின் கனவுல வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தா பக்கத்து கேபின்லேருந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் மாதிரி கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு கடலுக்குள்ளே மூழ்கி சாகிற மாதிரி தெரியுது. அந்த கேபின் நம்பர் தான் 10. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பரபரப்பாக எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்ல எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ரத்தக்கரையை பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தா அந்த ரத்தக்கரையை கூட காணா. இப்போ அந்த செக்யூரிட்டி லேடி வந்து அந்த ரூமில் யாருமே தங்கலையே, நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த ஓனர் கிட்ட நான் தெரியாதனமா அந்த கேபின் நம்பர் 10க்கு போனேன், அங்கே ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு செம்பட்ட கலர் முடி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறா. அப்புறம் அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் வர வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா யாருமே அங்கே இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. படம் பார்க்குற நமக்கு கூட அவங்களுக்கு இந்த போன கேஸில் அந்த பொண்ணு சாகிறதெல்லாம் கனவுல வந்துச்சுல, அந்த மாதிரி இது ஏதோ ஒரு சம்பவமா அப்படின்னு நமக்கு தோணுது. அடுத்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு குளிக்கும் போது அவளோட முடி கொட்டுது. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு முடி கொட்டியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த 10வது கேபினுக்கு போறா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட கடல்ல விழுந்து செத்துருப்பா.